Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையில் 12,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். எதிர்பாராத மழையால இந்த நெல் மூட்டைகள் நனைஞ்சிருக்கிறது. இப்ப அங்கு கிடங்குக்கு யாரேனும் வந்திருக்கிறார்களா? இதனை பாதுகாக்க என்ன நிலவரம் அங்கு? இன்று காலை முதல் கனமழை மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் பேஞ்சிட்டு இருக்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா விழுப்புரம், செஞ்சி, கண்டாச்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து நிலத்தடி மட்டும் உயரும் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல விவசாயிகள் விளைபொருள் கொடுக்கறதுக்காக அங்க வச்சிருந்த மொத்தம் 6,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தற்போது மழையில நினைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா வெயில் அப்படின்றதுனால எல்லாமே நெல் மூட்டைகளை வெளியே அடுக்கி வச்சிருந்தாங்க. இந்த நெல் மூட்டைகள் கனமழை காரணமாக முற்றிலுமாக 6,000 மூட்டைகளும் மழையில நினைஞ்சு தற்போது இந்த நிலையில இப்போ விவசாயிகள் கடுமையான வேதனைக்கு ஆளாயிருக்காங்க. அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனிக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்துறது, அதே போல அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் தற்போது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. தொடர்ந்து மழை மாவட்டத்துல ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்திருக்க தகவல் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரதீப்குமார் வழங்க கேட்கலாம். பிரதீப்குமார் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தற்போது அங்கு நிலவும் சூழல் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக வரலாறு காணாத அளவு வெயில் தாக்கம் அதிகரித்தது. இதனால் இப்பகுதியில் கடும் வெயில் தாக்கத்தால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக இப்பகுதியில் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வேப்பனப்பள்ளி மற்றும் சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் இன்று காலை வரை விடியற் காலை முதல் கனமழை இப்பகுதியில் கொட்டி தீர்த்து வருகிறது. இன்று இரவு சுமார் 4 மணி முதல் விடிய காலை 6 மணி வரை வேப்பனப்பள்ளி, குருமரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலும் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. நீண்ட 3 மாதங்களாக இப்பகுதியில் கடும் வறட்சியில் காணப்பட்ட நீர்நிலைகளில் தற்போது 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. மேலும் இப்பகுதியில் கடும் வெப்பத்தால் தவித்து வந்த பல விவசாயிகளும் தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விவசாயத்திலும் தற்போது ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இப்பகுதி கனமழை பெய்து வருவதால் இப்பகுதி விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் இப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷணி நிலவி வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரதீப்குமார். உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்து வருகிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம்.
கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீபாலாஜியிடம் கேட்கலாம். ஸ்ரீபாலாஜி வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான வெயிலின் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வந்த நிலையில் இன்று காலையில் இருந்து பலத்த காற்றுடன் மழையானது பெய்து வருகிறது. திடீரென பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீரானது தற்போது பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடும் வெயிலின் காரணமாக பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கிய நிலையில் தற்போது பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தற்போது குடைபிடித்தபடி மழையில் நனைந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் இந்த மழையின் காரணமாக சற்று நிம்மதி பெருமூச்சு அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீபாலாஜி. விருதாச்சலத்தில் தொடர்ந்து திடீரென கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். தேவகிருஷ்ணன் வணக்கம். தற்பொழுது விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம். 1 மாதமாக கோடை வெயிலில் அனல் காற்று வீசி வந்த நிலையில் இரவில் இருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு லேசான காற்று வீசி வந்தது. இந்த நிலையில் திடீரென விருதாச்சலம் அடுத்த குமாரமங்கலம், கொளப்பாக்கம், அரசகுழி, சாத்தமங்கலம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசி வருகிறது. மேலும் இந்த மழையினால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.